கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களது ராசி சனி 2ல் இருக்கார். ஸோ 2ல் இருக்கும்போது குடும்பத்தில் தேவையில்லாத சச்சரவுகள், ஏதாவது இடமோ பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். குடும்பத்தில் வந்து மற்றவங்க சோம்பேறித்தனமாக இருக்காங்கய்யா அப்படின்ற மாதிரி டென்ஷனை உருவாக்கும். அவ்வளோதான். பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா சனிங்கிறது வந்து ஒரு சோம்பேறித்தனமான ஒரு விஷயங்களை பண்ணும். கொஞ்சம் ஏடாவடமாக பேசுவதை கொடுக்கும். பட் என்ன, குடும்பத்துக்கு தேவையான ஒரு பெரும் பணம் எதாவது எதிர்பார்த்திங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. ஒரு பெரிய பணம், ஒரு பெரிய லாபம், இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனாலே ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதி. ஸோ 3ன்றது பார்த்திங்கன்னா உங்கள் முயற்சி. ஸோ உங்களுடைய முயற்சிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் வந்து செவ்வாய் நீச்சங்க. ஸோ அதனால் வந்து இளைய சமூக சம்மந்தமான விஷயங்கள் ஒரு சின்னதாக ஒரு மன உளைச்சல், ஒரு டென்ஷன், ரொம்ப டென்ஷனாக இருக்கும். என்ன பண்ணுறது? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி 4. ஸோ 4, 9ன்னும் போதே 4ங்கிற தாயார் ஸ்தானத்தை குறிக்கும். ஸோ 4ஆம் இடம் வந்து சுக்கிரன் வந்து சிறப்பாக இருக்கும். ஸோ அதனால் தாயார் சம்மந்தமான உறவுகளில் நல்ல சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். வீடு, சொத்துக்கு, வண்டி வாங்கினாலும் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியான புதன். ஸோ 5ஆம் அதிபதியான புதன் வந்து 3ல் இருக்கும்போது குழந்தைகளால் வந்து ஒரு மன உளைச்சல் இருக்கும். ஒரு மாதிரியான ஒரு ஃப்ளக்சுவேஷன், என்னடா அது எப்படி இருக்கே, எப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய 6ஆம் அதிபதி 6ல் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் நீச்சமாக இருக்கும்பொழுது வேலையில் வந்து நமக்கு சின்ன சின்ன மன உளைச்சல், மன கஷ்டங்கள் வரும். உடல் ரீதியான விஷயங்கள், அடி வயிறு சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள், கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கமான 6ன்றது அடி வயிறை குறிக்கும். ஸோ 6 அதாவது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து வேலையில் வந்து நமக்கு ஒரு மன உளைச்சல் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து செவ்வாய் வந்து ஜூன் 10ஆம் தேதி தான் மாறுது. ஸோ அது வர வந்து இந்த மன உளைச்சல் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து ரோகமும். ஸோ நமக்கு எதாவது உடம்பு சரியில்லைனா கூட அது ஒரு ஜூன் 10 வரை கொஞ்சம் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் ரெக்டிஃபை ஆகிடுங்கிறது மன ரீதியாக வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அதுமாதிரி 7ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கும்பொழுது நல்ல விஷயங்கள், நல்ல முயற்சிகள், சந்தோஷங்கள், குதூகலங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ கணவன் மனைவிகளும் ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த இடத்துல பணம் வர்றது, இந்த மாதிரி ரொட்டேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல், தேவையில்லாத ஒரு டென்ஷனை மடையில் போட்டு வருது. இளைய சகோ சம்மந்தமான விஷயங்கள், அக்ரிமெண்ட்டு, செக்கு, இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சின்னதாக ஒரு மன உளைச்சலோ ஒரு டென்ஷனோ வரும். யாருக்கா ஜாமீன் கழுதுலாம் எதாவது போட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க.